ஆண்டவரை துதியுங்கள். நண்பர்களே, 16வது நாளின் கடவுளின் வார்த்தைகளை கேளுங்கள். சங்கீதம் 105 அதிகாரம் வசனம் 1. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நண்பர்களே, நம்மை படைத்த ஆண்டவராகிய கடவுள் நம்மை நேசிக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு இறக்கவும் துன்படவும் அனுப்பினார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகள் நம் பாவங்களிலிருந்து மனத்திரும்பி தம்முடன் நித்திய ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். பைபிளின் ஆரம்பம் முதல் முடிவு வரை செய்த ஒவ்வொரு காரியமும் இப்போதும் நமக்காகவே செய்யப்பட்டுள்ளது. கடவுள் நமக்காகவே தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அவர் தந்தை மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் தனது குழந்தைகளை பற்றி மட்டுமே அக்கறை கொள்கிறார். இயேசு நம்மை பற்றி யோசித்து சிலுவையில் அறையப்பட்ட போது நம் பாவங்களை மன்னிக்கும்படி கடவுளிடம் கேட்டார். கர்த்தர் உங்களுக்காக நிறைய செய்திருக்கிறார், அதை செய்கிறார், இன்னும் செய்வார். ஆனால் நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? கடவுள் நமக்கு காட்டிய அன்பை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும். அவர்களை மனத்திரும்ப செய்ய வேண்டும். பூமி மற்றும் பிரபஞ்சத்தின் முடிவு வரை கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். நாம் அவரிடம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த வீடியோவை கேட்டதற்கு நன்றி. இதை யாராவது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.